ஸோ வணக்க மக்களே, வெல்கம் டு ஈசல் போடி கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹைட் அண்ட் சீக் தான் விளையாட போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் சீக் விளையாடுறோம். ஸோ வீடியோ சமையல் ரசிக்கணும்னா நம்ம அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளேவில் போயிடலாம். ஓகே, என்ன மேப் போகிற போகுதுன்னு தெரியல. செலக்ட் மேப் 6 ரூபாய்க்கு கேட்குறாங்க ஒரு மேப்புக்கு. ஓகே, என்ன மேப் போகிற போகுது? அட்டிக் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். உனக்கு மக்களே டிக்கெட்டை பார்த்து பார்த்தீங்கன்னா அட்டிக் பிளேஸ்க்கு வந்துருக்கோம். எப்படி இருக்கீங்க? ஓகே, நான் அட்டிக் பிளேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ என்ன இப்போ யார் வருவா கேட்சரா? நானாக வருவேன். ஓகே, நான் வரக்கூடாதுன்னு வேண்டி போவோம். நான் வந்தால் மாட்டிப்பேனேன். வரக்கூடாது. இங்கே ஒருத்தன் மேகத்தின் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா கேட்சராக இருக்கான். மேகத்தின் ராஜா அவன் பிடிச்சிடக்கூடாது, அதுதான் கேமே. ஓகே, நம்ம இந்த இடத்த விட்டு ஓட வேண்டியதான். ஜிங்குன்னு நட்டை ஜிங்கு. இவ்வளோ நாள் வீடியோ போட முடியாதுன்னா இந்த இவ்வளோ நாள் லீவு கூட உடம்பு சரியாமல் தான் போச்சு, நம்ப முடியல. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கள் முன்னாடி ஃபாலோ பண்ணுவோம். பார்க்க நல்லா ஆள் பல்காக இருக்கார். ஐ திங்க் நீங்கள் எல்லா பிளேஸும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை இவனுக்கும் தெரியாது போல. அங்கே ஒருத்தன் ஓடுறான், அவன் முன்னாடி ஓடி பார்ப்போம். நில்றாடே எனக்கு. அந்த டீ கப்புக்குள்ளே ஒரு இது இருக்குங்க, அது பேர் என்னது, டெலபோர்ட்டிங் ஸ்பாட்டு. இல்லை, அந்த டெலபோர்ட்டை வந்தாச்சு. இப்போ நான் வந்து ஹைட் ஆகிட்டேன். ஓகே, நம்ம ஹைடாகி இந்த புதருக்குள்ளே ஒழிஞ்சிப்போம். புதாருக்குள்ளே ஒழிஞ்சால் தான் நம்ம சுத்தமாக தெரிய மாட்டோம். நல்லா உள்ளே ஒழிஞ்சிப்போம். ஒழிஞ்சா தெரிஞ்சிடுவோமே, அதனால் இப்படி வந்து ஓகே இப்படி ஒழிஞ்சுப்போம். தெரிய மாட்டோம்னு நினைக்கிறேன். இப்படி ஒழிஞ்சாச்சு. இன்னொருத்த வந்து நம்ம பிளேஸ்லேயே ஒழிகிறாங்க. இந்த இடத்த விட்டு போகணுங்க, லவுந்தாக மாட்டிப்போங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெக்டக்கிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் கேட்ட ஸ்பெக்டக்கிள் பண்ணுவோம். என்ன வந்துக்கிட்டே இருக்கானே, என்ன பண்ண போகிறான்? பக்கத்தில் வரானா? இருறா, வந்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் எல்லாம் இங்கே தான் ஒழிஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் ஒருத்தன் கூட இங்கே இல்லை. எங்கே இருக்கீங்கன்னு ஒரு க்ளூவாது கொடுக்கடா, நான் ஓடி வந்து உங்களை பிடிச்சிடுறேன். ஆமாம், இவர் இது ஓடி வர்றதுக்கு இப்போ பிடிக்கிறதுக்கு க்ளூ கேட்பாரு. நம்ம சொல்லிவிடும். மேலே தான் நிற்கிறோம். என்னது? இல்லை அந்த டப்பாக்கு பின்னாடி வேறு நான் நிற்கிறேன். இது வர டப்பாக்கு பின்னாடி யாருமே இல்லைடா. ஒழுங்க எங்கே இருக்குன்னு சொல்லிடு, இல்லைண்ணா நானே கண்டுபிடிச்சிட ஆடி வெளுத்துருவோம். அவனை தொண்டா வெட்டி போட்டுருவேன்டா. ஐயோ, நம்ம பக்கத்தில் வரோம். பக்கத்தில் அது சைக்கிள் பக்கத்தில் மறைஞ்சிருக்கியா? இல்லை, வந்து பார்க்குறேன். வந்து பாரு அங்கே வந்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ சைக்கிளில் தான் எங்கேயா பக்கத்தில் ஒழிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். இது வரேன். என்ன சைக்கிள் சுற்றி ஆளை காணும்? இவன் ஏதோ ஒரு ட்ரிக்கி வேலை பார்த்துட்டு இருக்கான். நம்ம இவனை தேடி பிடிக்கணும். எங்கடா இவன் பிடிக்கவே முடியல, எங்கே ஓடுறானே தெரில. எங்கடா? அந்த மேலே இருக்கியா? மேலே ஏற முடியல. ஏற முடியுது. இங்கே தான் ஒழிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தன் ஓடுறான். அவன் யாரு? ஓகே, இவனை போட்டுருவோம். அப்புறம் நீ எங்கே இருக்கேன்னு ஒழுங்கு மரியாதை சொல்கிறியா? இல்லை நானே கண்டுபிடிக்கிட்டா? சொல்லிடுறா. பிடிச்சானா? நான் உன்னை பிடிச்சானா அவ்வளோதான். உன்னைய பாத்தியா பொந்துக்குள்ளெல்லாம் போய் தேடுறான். இவனை கண்டுபிடிக்க முடியலையே. ஒரே அசிங்கமே போச்சு. குமார் உன்னை எப்படி இடத்த விட்டு வெளில போவா? ஐயோ, வழி மறந்துடுச்சு. சுற்றி போக வேண்டியது ஒரு வழியில். அங்கே ஒன்று தெரியுது. ஐயோ மறந்துட்டேன். ரைட் சைடில் இந்த இடம் தான். ஓகே, இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கேருந்து கீழே ஜபக்குன்னு குடிப்போம். ஜாபேக் என்ன கொதிக்க முடியல. குதிச்சிட்டேன்.
ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நேராக போவோம். எங்கடா இருக்க? ஒரு சின்ன க்ளூவாது குடுறா. புக்கு பின்னாடி தான் மறந்துருக்கோம். என்ன புக்கு பின்னாடி? ஹி கேட்டுட்டேன்டா. ஒழுங்க மரியாதை எந்த புக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கேன்னு சொல்லு. ஏய் அங்கே ஒருத்த ஓடுறா, அது நீ தானே? உங்ககிட்ட இருக்க முடியுமா தான் எடையும் முடியிருக்கும். ஓ ஹி மாட்டிப்ப, நீனும் கூடிய சீக்கிரமாக மாட்டிப்ப, கவலைப்படாத. ஓகே நீ மாட்டிதான் தெரியும், என்னைக்கு மாட்டவன்னு எனக்கே தெரியாது. ஆனால் மாட்ட வேண்டிய நேரத்தில் விற்கமாக மாட்டிப்ப, பார்த்துக்கிறியா? இங்கே தான் உனக்கு குதிக்கிற மாதிரி இருக்கு, குதிச்சு பார்ப்போங்க. ஏய் வேலை ஒருத்தர் இருக்கான். ஏய் எங்க இங்கே தான் ஒளிஞ்சிருக்கியா நீ? ஏன் உன்னை வந்து பிடிக்க போகிறேன். இது வரேன். எங்கே ஒளிஞ்சிருக்க? இங்கே ஒளிஞ்சிருந்தா என்னால் கண்டுபிடிக்க முடியாது நினச்சா. சாவுடா. பாத்தியா, அவன் சொல்லி ஒளிஞ்சு என்கிட்ட கண்டுபிடிக்க முடியலன்றதுக்காக தான் அவனை துண்டு துண்டாக வெட்டி போட்டுட்டேன். வேற யாரெல்லாம் ஒளிஞ்சிருக்கீங்க ஒழுங்காக ஓடி வந்துருக்கேன், இல்லைனா உங்களுக்கும் இது நிலைமை தான். நீங்கள் சொன்னால் நான் வந்துடுவோமா? நீ முதல்ல புடுற, அப்புறம் நீ வாய் பேசுகிற. ஓ பிடிச்சிட்டு வாய் பேசணுமா? என்னடாவா கேம் ஓட்டு வேலை போட்டோம், உஷாராக வெளில போயிட்டாங்க. பிடிச்சிட்டு வாய் பேசணுமான்னு சொன்னேன்னு கடுப்பாயிட்டான் போல. சரி ஓகே, வேறு என்ன ஆடுறது? ஆடுறது. ஓகே இப்போ அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? ஒர்க் ஷாப்பில் இருக்க போதா? ஒர்க் ஷாப் ரவுலெட். ஓகே ஆரம்பிக்கும். இந்த வாட்டி நம்ம கேட்சராக வந்தால் கூட நோ ப்ராப்ளமாக இருக்காது, பரவாயில்ல. இந்த வாட்டி நம்ம கேட்சராக வந்தால் என்ன, லூசராக வந்தால் என்ன. ஓகே இந்த மேட்சை நம்ம அழகாக முடிச்சுட்டு போவோம். ஆனால் இந்த மேட்ச் இந்த வேறு 1 2 3 4 அப்போ வந்துருக்கோம். சரி நம்மளுக்கு இது லாஸ்ட் மேட்சாக வச்சுப்போம், ஏன்னா ரொம்ப உடம்பு சரியில்லை. உங்களால் வாய்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக்கி பேசிகிட்டு இருக்கேன். அதனாலேயே ஒரு முக்கியம் சாப்பிட என்ன வாங்கலாம், அது ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருந்ததை பார்த்தா எவனும் இல்லை ஈஸியாக கிடைக்கிற மாதிரி. சரி பரவாயில்ல, நம்மளும் குதிச்சிருவோம். ஓகே இங்கே எதுவும் ஹைடிங் ஸ்பாட் இருக்குமான்னு பார்த்தா ஸ்பெக்டேல் படம் கொடுக்குறான். ஓகே ஹைடிங் ஸ்பாட் இங்கே நிறைய இருக்கணுமே, இங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே யாருக்காவது தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கா ஹைடிங் ஸ்பாட் அதிகமாக. ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைடிங் ஸ்பாட் இருக்குது, பரவாயில்ல. இந்த ஹைடிங் ஸ்பாட் நம்ம தேவைப்படாது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொந்து சந்து கூடலாம் ஏகப்பட்ட ஹைடிங் ஸ்பாட் கிடைக்கும். இங்கே ஒரு பொண்ணு போகுது, அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைடிங் ஸ்பாட் கண்டுபிடிக்குவான்னு பார்ப்போம். அதனால் இங்கே ஏதோ ஒன்று உள்ளே போகுது. ஓ இங்கே ஒழிஞ்சிருச்சா? இங்கே ஒழியறதுக்கு தனி இடம் இருக்கும் போல காய்ஸ், நோட் பண்ணிக்கலாம். டெலிபோர்ட்டேஷனுக்கு இடம் கிடைக்குதான்னு பார்த்தா கிடைக்கவே மாட்டேங்குது. ஓகே இந்த இதுக்குள்ளே ஒழிஞ்சுப்போமா? ஓகே இங்கே ஒழிஞ்சுப்போம். யாராக கூடமா ஒழிஞ்சிருக்கோம், மாட்டினோன்னா பொம்பரை கடை மண்டையை பிச்சிருவான் அவன். ஓகே ஒழிஞ்சிடவோமா? ஒழிஞ்சாச்சு. இப்போ இப்படி ஒழிஞ்ச அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவோனே. எனக்கு ஒரு அழகான இடம் ஒழிய தெரியும். இந்த இடத்துல அவன் குனிஞ்சு பார்த்தா சோம்பேறியாக இருந்தால் கன்ஃபார்ம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த இடத்துக்கு வந்தால் இருங்க, அவன் எங்கே இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கணும். நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கான். 229 ஸ்டன்ஸ் அவையில் தான் இருக்கான். ஓகே அவன் ஏதோ டெலிபோர்ட்டேஷன் பார்த்தா மாட்டிப்போம். அந்த டெலிபோர்ட்டேஷன் ஓகே பாருங்கள், இந்த ஹைடிங் ஸ்பாட் வெளிலேருந்து பார்த்தாக்க தெரியாது, இது ஒரு படியன் மாதிரி தான் தெரியும். சரி இந்த பொண்ணு எங்கே தேடிட்டு என்ன எங்கே தேடிட்டுலாம் வருதுன்னு பார்ப்போம். சரி ஓகே எங்கே வேணாலும் என்னை தேடிக்கோ, ஆனால் என்னை பிடிக்க முடியாது. 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 ஓகே அது இங்கே நிற்கிது. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? எனக்கு எங்கே இருக்குன்னே தெரியல. நம்ம இது முதல்ல இருக்கும். நம்ம இந்த டோர் பின்னாடி ஒழிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல போல். ஓகே பின்னாடி ஒருத்தன் ஓடுறாங்கன்னு தெரில, அங்கே ஓடிட்டுருக்குற ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க, ட்ராப் வச்சுருக்கு போல். ஓ இது நம்ம மினியேச்சர் கிளவி போல். நம்ம இடத்துக்கு வருது, மிரோடுக்கு பக்கத்தில் தான் இருக்காது. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் காய்ஸ், கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும், இல்லைன்னா அந்த பொண்ணு நம்மளை பிடிச்சிடும். கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ஓகே டெலிபோர்ட்டேஷன் இருக்காங்க, போவீங்களா? அந்த டெலிபோர்ட்டேஷன் கிட்ட போடுவோம் நம்ம. ஓகே இங்கே ஒழிஞ்சிருக்கே சேஃப்னு தான் நீங்கள் ரைட் பண்ணுங்கள். இந்த டெலிபோர்ட்டேஷன் கரெக்டாக எங்கே முடியுதுன்னு பார்க்கணும். எங்கே முடியுது? அங்கே கரெக்டாக எங்கன்னா இது டெலிபோர்ட்டேஷனில் அந்த 4 பட்டனில் ஏதோ ஒரு பட்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட்டேஷன் பட்டன், என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே இது டெலிபோர்ட்டேஷன் பட்டனே இல்லை, ஏதோ ஒரு பட்டன் டெலிபோர்ட்டேஷன் டெலிபோர்ட் ஆகிடுச்சு. ஏதோ ஒரு பட்டன், அது வந்து ஏதோ ஒரு பட்டனு, அந்த பட்டனை கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்ச நேரம் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா
நினச்ச மாதிரியே இது ஒரு சாம்பேரி கதையாக தான் இருந்திருக்கு. நம்ம இடத்துக்கு வந்துருச்சு பாருங்களேன். நம்ம இடம் தான் இருக்குது, இது இங்கே தான் இருக்குது நம்ம இடம். ஆனால் அது நம்மளை பிடிக்காது. அங்கே வேறு ஒரு பையன் ஒழிஞ்சிருக்கான். அந்த பையனை போய் பிடிக்கப்போம். ஆனால் நம்ம இந்த இடத்துலையே உஷாராக இருந்துக்கணும். ஓகே, அந்த பையன் நம்மளை காட்டி கொடுக்க ட்ரை பண்ணுறான். ஓகே, அந்த பொண்ணு வேறு ஒரு சைடு போயிடுச்சு. ஐயோ, நம்ம இருக்க இடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த பொண்ணு இருக்குது. இப்போ நம்ம வந்து பக்கத்தில் வந்துருச்சு கைஸ். நம்ம அந்த இடத்த விட்டு ஓடணும். இந்த பையன் மாட்டினா கூட பரவாயில்ல, நான் மாட்ட மாட்டேன். ஓட்டிக்கிட்டே இரு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலபோர்டேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த மூணு நம்ம பக்கத்தில் வந்துட்டு இருக்கு கைஸ். டெலபோர்டேஷன் இல்லை இப்படி இருக்கக்கூடாது. ஐயோ பிடிச்சி தெரிடுச்சு. சரி, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த வீடியோ போச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரம் விசில் பொடி கேமிங். பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே.